ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாதிரி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். துர்கா சுமங்கலி பூஜை பண்ணுறாங்க. அப்போ பக்கத்தில் உள்ள அவ்வளோருமே அவங்க கூப்பிடவும் எல்லாருமே வராங்க. இங்கே பார்த்தோம்னா தாரா சுமங்கலி பூஜையில் ஏதாவது அபசகுணமாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லேடியை அவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த லேடியை அவங்க சொன்ன மாதிரிக்கே பார்த்தோம்னா அப்போ வீட்டில் கரண்ட் கட் பண்ணியிருந்தாங்க. ஒரு லேடி கழுத்தில் கிடக்கிற தாலி செயினை அவங்க கழட்டிட்டு போயிருந்தாங்க. அடுத்தது கரண்ட் வந்ததுமே அந்த லேடி கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ, என்னுடைய தாலி செயின் இன்னைக்கு காணாமல் போயிடுச்சு, அதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு துர்காவை பற்றி எல்லாருமே திட்டவும். அப்போ துர்கா சொல்கிறாங்க, கொஞ்சம் இருங்க, உங்கள் தாலி செயின் கொஞ்ச நேரத்தில் கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படிங்கவும். அப்போ தாராவும் சங்கரபாண்டி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னது, தாலி செயின் கொஞ்ச நேரத்தில் கிடைச்சிருமா? கண்டிப்பாக கிடைக்காது பாரு, இவ அவமானப்பட்டு எல்லாரும் இவளை திட்டிக்கிட்டு போக போகிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும். துர்கா பார்த்தோம்னா ஹாசினி எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த வீடியோவில் அந்த லேடியை அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. இந்த லேடி தான் செயினை கழட்டிட்டு போயிருக்கிறாங்க, ஏன்னா இவங்களை மட்டும் தான் காணல் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்டேஷனுக்கு இவங்களுடைய ஃபோட்டோவை அனுப்பி விட்றாங்க. இவங்களை பற்றின டீட்டெயில் வேண்டும் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க கான்ஸ்டபிள் சொல்கிறாங்க, இவ ரொம்பவே மோசமானவங்க அப்படின்னு சொல்லவும், இவளால் கொஞ்ச நேரத்தில் பிடிச்சி கொண்டு வரணும் அப்படிங்கவும் அவங்களும் சரின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்தில் இந்த லேடியை பிடிச்சிருந்தாங்க கையும் களவுமா. அடுத்து துர்காவோட வீட்டுக்கு அவங்க அழைச்சிட்டு வருவோம். அப்போ அந்த லேடியை பிடிச்சது தெரிஞ்சதுமே தாரா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, இது என்னதுக்கா, கொஞ்ச நேரத்திலே அவ சொன்ன மாதிரிக்கு அந்த லேடியை கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வந்துட்டா, இப்போ அவன் நம்மளை மாட்டி விட்டுருவாளோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரெண்டருமே கொஞ்சம் பதட்டமாக இருக்கும்போது அப்போ அந்த லேடி வரவும் உடனே துர்கா அந்த லேடிட்டு கேட்குறாங்க, ஒழுங்கு மரியாதையாக அவங்க கழுத்தில் கிடந்த தாலி செயினை எடுத்துட்டு போனேலாம், ஒழுங்கு மரியாதை கொடுத்துரு அப்படிங்கும்போது நான் ஒன்றும் எடுக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே துர்கா அவங்க ஸ்டைலில் விசாரிக்கவும் அந்த தாலி செயினை அவங்க கொடுத்துருந்தாங்க. உடனே பார்த்தோம்னா சங்கரபாண்டி தாரா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அக்கா நம்ம தான் செய்தோன்னு சொல்லி நம்மளை மாட்டி விட்டுருவாள் அப்படிங்கும்போது அதெல்லாம் மாட்டி விட மாட்டா, நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கோம்ல அப்படின்னு தாராவும் சொல்லவும், நீ என்னதான் சொன்னாலும் சரிதான், துர்கா பாரு அவள் ஸ்டைலில் விசாரிச்சுட்டு இருக்கிறா, அதனால பயத்தில் சொல்லிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ துர்கா அந்த லேடி கிட்ட விசாரிக்கிறாங்க, உண்மையை சொல்லு, நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணுன அப்படிங்கவும். உடனே அந்த லேடி சொல்லியிருந்தாங்க, அதாவது எனக்கு பணத்தை ஏற்பட்டுச்சு, அதனால தான் இப்படி நடிச்சு நான் அந்த செயினை கழட்டிட்டு போனேன் அப்படின்னு அவங்க அப்படி மாற்றி சொல்லியிருந்தாங்க. தாராவை அவங்க சிக்க வைக்கல, இதனால தாரா தப்பிச்சிருந்தாங்க. அப்ப சங்கரபாண்டி சொல்றாங்க, நல்ல விளையாக்கா, அவன் நம்மளை மாட்டி விடல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படவும். அடுத்து பார்த்தோம்னா துர்கா அந்த செயினை வாங்கி அந்த அம்மா கிட்ட கொடுக்கவும் உடனே அவங்க துர்காவுக்கு நன்றி சொல்றாங்க, நாங்க உங்களை கண்டபடி திட்டோமா, எங்களை மன்னிச்சிருங்கம்மா அப்படிங்கவும். அப்ப துர்கா அதெல்லாம் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இவங்களை நேராக லாக்கப்பில் கொண்டு போடுங்க அப்படிங்கவும் உடனே அந்த லேடியை அவங்க அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க தாரா சங்கரபாண்டிகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆனாலும் இந்த பூஜை நடக்காது அப்படிங்கும்போது, என்னக்கா எப்படி சொல்கிற அப்படிங்கும்போது, அதான் சூர்யா வரல அப்படிங்கிறாங்க. அக்கா அங்கே பாரு அப்படிங்கவும் பார்த்தோம்னா சூர்யா வராங்க. இதை பார்த்ததுமே இவங்க ரெண்டுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இது என்னது, சூர்யா வரமாட்டான்னு நினச்சிட்டு இருந்தா சூர்யா வந்துட்டான் அப்படிங்கவும் ஹாசினியும் பார்வதியும் துர்காட்ட சொல்கிறாங்க, சூர்யா வந்தாச்சு அப்படின்னு சொல்லவும். அப்போ துர்கா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, அதான் அவர் வந்துடுவார்னு எனக்கு நல்லாவே தெரியுமே, ஏன்னா அவருடைய ஆஃபீஸ் பையில் அவருக்கு தெரியாமல் நான் ஒழிச்சு வச்சுட்டேன், அவரும் மறந்து போய் ஆஃபீஸுக்கு போயிட்டாரு, கண்டிப்பாக அந்த ஃபைல் அவருக்கு தேவைப்படும்னு எனக்கு தெரியும், அதனால அவர் வீட்டுக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு துர்கா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அப்போ சூர்யா வந்ததுமே பார்வதி சொல்கிறாங்க, சூர்யா நீ வரமாட்டேன்னு நினச்சிட்டேன், கண்டிப்பாக நீ வந்துட்டியப்பா, எனக்கு இது போகிறோம், பூஜையில் கலந்துக்கோ அப்படின்னு சொல்லவும் சூர்யா எரிச்சலோட வராங்க. நம்ம வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம், ஆனால் வரும்படியே ஆகி போச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சூர்யா வர வழி இல்லாமல் பூஜையில் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. பூஜை நல்ல மாதிரி நடக்கவும் அப்போ பக்கத்தில் உள்ளவங்க அவ்வளோருமே சூர்யாவையும் அவங்க துர்காவையும் அவங்க வாழ்த்திட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு தாரா ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா எங்கள் துர்காவை தான் காட்டுறாங்க. துர்கா மாரியோட கேஸை திரும்பவும் அவங்க எடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ மாரியோட கதை முடிஞ்சதுக்கு யார் காரணம் நம்மளுக்கு தெரியும், ஆனாலும் அதை ஆதாரத்தோட வெளியே கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நாடகம் போடுறாங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா துர்கா சாமியார் மாதிரிக்கு அவங்க வேஷம் போடுதாங்க. அப்போ எல்லாருமே பார்த்தோம்னா அவங்க துர்காவை பற்றி பெருமையாக பேசிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு சாமியார் இருக்கிறாங்க, லேடி சாமியார், அவங்க சொன்னது எல்லாமே நல்லா நடக்குது, அது மட்டும் இல்லாமல் இறந்து போனவங்களோட ஆத்மாவை வரவழைச்சி அதை பற்றி பேசுகிறாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க ஆத்மா யார் உடம்புல இருந்தாக்கி அதையும் போக வச்சுருந்தாங்களாம் அப்படின்னு சங்கரபாண்டி காதில் விழுற மாதிரிக்கு இவங்க இப்படி பேசவும் அது எல்லாமே துர்காவோட நாடகமாக தான் இருக்குது. இதை கெட்டதுமே சங்கரபாண்டி சந்தோஷப்பட்டுட்டு நேராக தாரா கிட்ட சொல்கிறாங்க, அக்கா
உனக்கு ஒரு நல்ல விஷயங்க்கா, இங்கே புதுசாக ஒரு லேடி சாமியார் வந்திருக்காங்களாம். அவள் என்ன திரும்ப பண்ணியிருந்தாங்களாம், அதாவது எந்த ஆத்மாவது யாரோடைய உடம்புலையாவது இருந்தாக்கி அந்த ஆத்மாவை வந்து அவங்க போக வச்சுருந்தாங்களாம் அப்படிங்கவும், இதை கிட்டதுமே தாரா சொல்கிறாங்க, என்ன சங்கரபாண்டி சொல்கிறேன், நீ சொல்கிறதெல்லாம் உண்மையானு கேட்கும்போது, ஆமாக்கா நான் என் காதுபடையே நான் கேட்டுட்டு வந்தேன், உண்மைதான், துர்கா உடம்புல இருக்கிற மாரியை மட்டும் நம்ம போக வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம நினச்சது எல்லாமே நடந்துருங்க அப்படிங்கவும், நம்ம உடனே அந்த சாமியாரை பார்க்கணும் அப்படின்னு தாரா சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா சங்கரபாண்டியும் தாராவும் வந்து துர்காவை சந்திக்கிறதுக்காக வராங்க. அப்போ துர்கா வந்து நினைக்கிறாங்க, நம்ம போட்ட திட்டம் எல்லாமே வந்து கரெக்டாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்போ தாரா வாயாலேயே வந்து அவன் மாரியோட கதையை எப்படி முடிச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை ஆதாரத்தோட நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கே பார்த்தோம்னா வந்து துர்கா வந்து எல்லா ஏற்பாடோடு இருக்கிறாங்க. அதே போல் துர்காவை பார்க்கறதுக்காக தாராவும் சங்கரபாண்டியும் துர்கா இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்ததுமே துர்கா வந்து அப்படியே வந்து அவங்க தியானத்தில் இருக்க மாதிரி இருக்கவும், உடனே சங்கரபாண்டி, சாமி உங்களை தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம் அப்படிங்கவும், உடனே துர்கா வந்து கண் முழிக்கிறாங்க. அவங்க வந்து மாறு வசத்தில் இருக்கிறனால அவங்களுக்கு தெரியல போலுக்கு. அப்போ தாரா வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு ஒரு வேலை ஆக வேண்டியது இருக்குது உங்களால் அப்படிங்கும் போது, என்ன வேலைன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து தாரா சொல்கிறாங்க, எங்கள் வீட்டு பொண்ணு மாரியோட கதை வந்து முடிஞ்சு போச்சுது. இப்போ என்னென்னா துர்கான்னு ஒருத்தியே என் பையன் வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கிறான், அவள் உடம்புல தான் மாறி இருக்கிறா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே வந்து துர்கா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ நம்ம உடம்புல மாறி இருக்கிற விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு துர்கா வந்து அதிர்ச்சி அடையவும், அடுத்தது பார்த்தோம்னா தாரா சொல்கிறாங்க, இப்போ அந்த மாரியை தான் வந்து போக வைக்கணும் அவள் உடம்புல இருந்து அப்படின்னு சொல்லவும், அதுக்கு என்ன போக வச்சுட்டா போச்சு அப்படிங்கிறாங்க. அவ்வளோ சுலபமாக வந்து முடிச்சிருவீங்களா அப்படின்னு சங்கரபாண்டி கேட்கவும், என்னை பார்த்தே சந்தேகப்பட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, உடனே ஐயோ உங்களெல்லாம் நான் சந்தேகப்பட முடியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சங்கரபாண்டி சொல்றாங்க. அப்ப துர்கா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, மாரி வந்து துர்கா உடம்புல வந்தாக்கி கண்டிப்பா வந்து மாரி எதையோ நினைச்சதை அவ பாதியில விட்டுட்டு போயிருப்பா, அதனாலதான் அவ வந்து துர்கா உடம்புல வந்திருக்கணும். மாரியோட கதை எப்படி முடிஞ்சிச்சுன்னு நீங்க சொல்லுங்க, அதுவும் கரெக்டா எனக்கு உண்மையை சொல்லி ஆகணும், நீங்க எந்த விதத்திலேயாவது பொய் சொன்னீங்கன்னா அப்புறமா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே தாராவும் சங்கரபாண்டியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என்னக்கா மாரியோட கதையை நீ தான் முடிச்ச, அதை இப்போ இவங்ககிட்ட சொல்லணுமா அப்படின்னு கேட்கும்போது, அப்போ உடனே வந்து துர்கா வந்து சொல்கிறாங்க, நீங்கள் உண்மையை சொன்னால் மட்டும்தான் நான் வந்து துர்கா உடம்புல இருக்கிற மாரியோட ஆத்மாவை பிரித்து எடுக்க முடியும், நீங்கள் பொய் சொன்னீங்கன்னா என்னால் கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து தாரா வந்து சங்கரபாண்டிகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, நம்மளுக்கு வேறு வழியே இல்லை, நம்ம வந்து சொல்லியே தான் ஆகணும் உண்மையை, மாரியோட கதையை நான் தான் முடிச்சுங்கிற உண்மையை வந்து நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தாரா வந்து மாரியோட கதையை முடிச்சுங்கிறத உண்மையை வந்து துர்கா கிட்ட சொல்லுவாங்களா, அப்படி இல்லைன்னா வந்திருக்கிறது சாமியார் கிடையாது துர்கா தான் அப்படிங்கிற உண்மையை வந்து தாரா கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.